என் தலை என்னை நான் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் கர்த்தாவே தேவர்களும் உமக்கொப்பானவர் யார்? இந்த நாளிலும் கூட கிருபைகளால் எங்களை நிரப்பிடுவீர். ஜெபிக்கின்றேனே உம்மை பார்த்து, ஜெபிக்கின்றேன் இந்த நாளில் நீங்க எனக்கு வெற்றி கொடுத்து நாளுக்காக ஜெபிக்கிறேன். உமக்கொப்பானவர் யார் 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 யார்? உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார் 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 யார்? இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக, இஸ்ரவேலின் தேவனுக்கு முன் ஒப்பானவர் யார் யார்? இன்கிரீஸ். இஸ்ரவேலின் தேவனுக்கு முன் ஒப்பானவர்
யாரோ கர்த்தாவே தேவர்களும் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி கண்மலையை நீர் பிளந்து உங்க ஜனங்களின் தாகம் தீர்த்தி உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை இன்க்ரீஸ் போல யாருண்டு நேசிக்கிற உங்களை போல யாருமே இல்லை எங்களை எப்படி எல்லாம் நேசிக்கிறேன் எப்படியெல்லாம் எங்களை நீரோ கண்மணி போல காத்தீரையா ராஜாதி ராஜா தேவாதி தேவன் என் கண்மலையின் கோட்டயம் நீர் இன்னும் சம்திங் ராங் எந்த இன்க்ரீஸ் பண்ண ராஜாதி ராஜா தேவாதி தேவா கோட்டயம் நீர் உம்மை நான் துதித்திடுவேன் உங்க நாமத்தை போற்றிடுவேன் நான் உம்மை துதித்திடுவேன் உங்க நாமத்தை போற்றிடுவேன் கண்மலையானவரே என்னை காக்கும் தேவன் நீரே உயர்ந்தவரே சிறந்தவரே துதிக்கு பாத்திரரே உயர்ந்தவரே சிறந்தவரே ஓரமாந்திரோ காரியாந்திரோ பிரகாஷஹுத்லோனியா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே 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 slightly decrease ஆராதனை உமக்கே சிறகுகளின் நிழலில் தினமும் ஓடுபவர் நீ உந்தன் சிறகுகளின் மறைவு தினமும் ஓடுபவர் நீ உன்னதரே சிறந்தவரே துதிக்கு பாத்திரரே உன்னதரே சிறந்தவரே துதிக்கு பாத்திரரே Come on, sing. ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே உமக்கே Bruna Kanyandro Reshadantana Nitra Karoniandro மகிமையின் தேவன் நீரே என்னை பிரகாசிக்க செய்பவர் மகிமையின் தேவன் நீரே என்னை பிரகாசிக்க செய்பவர் உலையான கூலியே இருந்த என்னை மீட்டு தூக்கி எடுத்தவர் நீர் உலையான குழியில் இருந்து என்னை மீட்டு தூக்கி எடுத்தவர் நீர் ஆராதனை உமக்கே உமக்கே ஓரமாந்திரா கன்யாந்திரோ ஹalleluya ஆமென் 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 ஆமென்
ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென். உமக்கே என்ன கூட அமங்குது. ஹலோ, என்ன கூட அமங்குது. இன்க்ரீஸ் பண்ணும். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை கருணியத்தாலே எடுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. கருணியத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. அழுகை நிறைந்த அல்ல தாக்குகளை ஆறும் நீரோற்றாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பல்ல தாக்குகளை ஆறும் நீரோற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நாடி தேவன் அவர் நித்தியப்போ எங்களின் ஆதாரமே. ஆனாதி தேவனும் நாடைக்காலமே. இந்த தேவன் என்றும் சதகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண Come on, sing. நாதி தேவன் நாடை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் நம்மத்தில பெரிய காரியங்களை இந்த நாள்ல செய்வார்? கமான், கரங்களை வைத்தவர் ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த குட் ஃப்ரைடே நாள், புனித வெள்ளி என்று சொல்லுகிற இந்த நாளிலே துக்கத்தை கொண்டாடுவது, துக்கத்தை அனுசரிக்கிறதுக்காக நாம் இங்கே கூடல. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வெற்றி கொடுத்தார். மரணத்துக்கு அதிபதியாய் இருக்கிற சாத்தானை தம்முடைய மரணத்தினால் அழித்து நமக்கு வெற்றி கொடுத்தனார். ஹல்லேலூயா. Today is a day of victory. Hallelujah. இந்த நாள் எந்த நாள்? வெற்றி நாள். கஞ்சி சாப்பிடுற நாள் இல்ல, கொண்டாடுகிற நாள். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கர்த்தரின் வெற்றியை கொண்டாடுவோம் 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 கர்த்தரின் வெற்றியை கொண்டாடுவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்திட்டார். கர்த்தர் பெரிய காரியம் செய்திட்டார். என் குடும்பத்தில் பெரிய காரியம் செய்தார். நானும் அவரை விசுவாசிப்பேனே. அவர் எனக்கு சொன்னதை செய்திடுவார். வெற்றியின் நாள், வெற்றியின் நாள், இது வெற்றி 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 என்றார். கர்த்தர் எனக்கு தந்தார், வெற்றியே தந்தார். அதனால் நான் சந்தோஷமாவே போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. தேவனை புதிய இதயமுடனே நேற்றும் என்றும் என்றுமா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் என்றும் என்றுமா இயேசுவை நான் என்றும். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன்.
ஆமென் ஆமென் ஆமென். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியோ, கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியோ, காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை என்று பாடுவேன். சேர்த்து வைத்த அன்பை இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஹல்லேலூயா. அத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றி மகிழ போறீங்க. கமான், கரங்களை வைத்து கமான். கோர பயங்கரமான புயலும். எப்பொழுதும் இந்த பாடலை நான் பாடுகிற நேரத்துல நான் என் சிறிய வயதை நினைப்பேன். எப்படியெல்லாம் கர்த்தர் எங்க குடும்பத்தை காப்பாற்றினார், எப்படிலாம் எங்க அப்பா அம்மாவை கர்த்தர் நடத்தினார். அவருடைய செயலை நான் நினைத்து பார்க்கும் போது ஆச்சரியமும் அதிசயமுமா இருக்கிறது. நான் உங்களுக்காக நான் பாடல, நான் எனக்காக பாடுறேன், என் ஆண்டவரை பாடுறேன், என் ஆண்டவருக்கு செய்த நன்மைக்காக பாடுறேன். அவர் செய்தார், எனக்கு நன்மை செய்தார், நம்முடைய குடும்பத்துக்கு நன்மை செய்தார், உங்களுக்கு நன்மை செய்தார். கர்த்தரை துதிக்கிற நேரத்துல, கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் செய்த நன்மைகள் ஓரியானா காஷஹுத்ரோனியா த்ரிபியோந்த்ரோ கானியாந்த்ரோ த்ராந்த்ரா கானியாந்த்ரோ ஷியோந்த்ரோ யாந்த்ரோ. ஹல்லேலூயா. நன்றியால் பாடிடுவேன், உங்களை நன்றியால் பாடிடுவேன். என்ன சொல்லுவேன்? சிறிய வயதில் முதல் கொண்டு என்னை எப்படி எல்லாம் காப்பாற்றினீர், அதற்காக சிறிய வயது முதல் என்ன நீங்க எப்படி எல்லாம் காப்பாற்றினீர். நன்றியால் பாடிடுவேன். Come on, sing. துதிச்சு பாடேதனோ మంచు దేవుడు గొప్ప కార్యములు మనకు చేసినాడు. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. ஆமென். என்ன ஒரு இன்பம், என்ன என்ன ஒரு இன்பம் உங்களை குறித்து பாடுவது. நீங்க செய்த நன்மைகளை சொல்லும் போது மகிழ்ச்சி, எல்லாமே எனக்கு இன்பமயம். நன்றியால் பாடிடுவேன், உங்களை நன்றியால் பாடிடுவேன். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவரேசு நல்கிய எல்லா. ஹல்லேலூயா. இந்த நாள்ல வேதத்துல பார்க்கிறோம், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனா உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இமைப்பொழுது, அந்த இமைப்பொழுது கர்த்தர் கைவிடுற நேரம் தான் சாத்தான் எல்லா ஆயுதங்களும் தயார் பண்ணி வச்சிருக்கான். என் நேரம் கர்த்தர் இவர்களை கைவிடுவார் என்று சொல்லி அவனுடைய வில்ல, the bow and arrow, அவனுடைய என்னது வில்ல ரெடியா வச்சிருக்கான். நைட்டும் பகலும், நைட்டும் பகலும், நைட்டும் பகலும். ஏன்னா அவனுக்கு தெரியும் நீங்க செய்கிற பாவங்கள், நீங்க செய்கிற துரோகங்கள்லாம் அவனுக்கு தெரியாது. நீங்க நினைக்கிற எல்லாவற்றையும் சாத்தான் அறிஞ்சிருக்கிறான். அதனால அவனுக்கு தெரியும் ஒரு நேரம்ல ஒரு நேரம் இமைப்பொழுது அவர் கைவிட்டு தான் ஆகணும், அவர் கைவிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவர் நீதியுள்ள தேவன். சோ அவர் ரெடியா இருக்கணும். எப்ப கைவிடுவார், எப்ப கைவிடுவார், எப்ப கைவிடுவார். கைவிட்ட உடனே இமைப்பொழுது இப்படி கண்ணை மூடி தரங்க, அச்சம் ஒரே அடி, ஒரே அடி.
தேவப்பிள்ளை, ஆனா இவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். அவருடைய செய்கள் ஆச்சரியமும் அதிசயமுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற இதயம் உனக்கு இருக்க வேண்டும். கர்த்தரை துதிக்கிற இதயம் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நான் நிறைய காரியங்கள் இந்த நாட்கள் அப்படி இப்படி பார்க்கும் போது இந்த கூகுள்ல இப்ப போட்டேன். என்ன போட்டேன்னா, பாஸ்டர் சைமன் டாசன், who's this பாஸ்டர் சைமன் அப்படின்னு போட்டேன். அப்ப கூகுள் சொல்லுது பாஸ்டர் சைமன் டாசன். அது முன்னாடி சொன்னது வேற, இப்ப சொல்லுது கூகுள் பாஸ்டர் சைமன் டாசன். அவர் தான் ஆர்மி ஆஃப் காட். அப்புறம் என்ன சொல்லுது நெக்ஸ்ட், அவர் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற காரியங்களை குறிச்சு பேசுவாரு. எப்பொழுதும் கர்த்தருக்கு நன்றி சொல்லு, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு நன்றியா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. மற்ற பாஸ்டர் மாதிரி இல்லை, இவருடைய ஆராதனையிலே அவ்வளவு விசேஷம் இருக்கிறது. இதெல்லாம் கூகுள் சொல்லுது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோட கூட இருப்பாரானால் கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து நடத்துகிறார். அப்ப கூகுள் கூட நம்ம என்ன பண்றோம்னு வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கு. நம்ம என்ன பிரசங்கம் பண்றோம், அதுல ஏதாவது கோளாறு இருக்கா, அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா, நான் எதை குறிச்சுப்பேன், அவர் கிருபையின் உபதேசத்தை குறித்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அநேகர் அவருடைய ஆராதனைகளிலே விடுதலை பெறுகிறார்கள். இதெல்லாம் கூகுள் சொல்லுது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆராதிக்கிற நேரத்துல அநேகர் விடுதலை பெறணும். அநேக கிராமங்கள்ல தத்தளிச்சு கொண்டு இருக்கிற, ஹல்லேலூயா, தத்தளிச்சு கொண்டு இருக்கிற ஜனங்க, உங்களுடைய ஆராதனை, நீங்கள் செய்கிற ஆராதனையில அவர்கள் விடுதலை பெறணும். நம்ம எதுக்காக இந்த உலகத்துல இருக்கிறோம், நம்ம எதுக்காக இந்த உலகத்துல வாழ்கிறோம், நம்ம எதுக்காக இருக்கோம், கர்த்தரை ஆராதிக்காத. வேதம் சொல்லுகிறது, the Lord created man for his pleasure. அந்த காலத்துல காரன்னு சொல்ல மாட்டாங்க, பிளஷர்ன்னு சொல்லுவாங்க. சேலத்துல கூட இப்ப கூட சில பேர் பிளஷர் தான் சொல்லுவாங்க. பிளஷர்னா அது பிளஷர். அப்போ ஆண்டவர் மனுஷனை பூமியில் என்னத்துக்கு உண்டாக்கினார்னா for his pleasure, அவருடைய சந்தோஷத்துக்கு. ஆனா மனுஷன் தீங்கானது ஒன்றை செய்து கொண்டு, தீங்கில வாழ்ந்து, தீங்கியை யோசித்து, தீங்கான எண்ணங்கள் முழுமையாக மூடப்பட்டு, குரோதமான காரியங்கள், என்னை யாரும் அசைக்க முடியாது. ஒரு செகண்ட் கர்த்தர் உன்னை கைவிட்டா, ஒரு பஸ் வந்து அடிச்சு உன்னை என்னைக்கு தூக்கிட்டு இருக்கோம். நான் ஓர பிளாட்ஃபார்ம்ல நடந்து போறேன், எனக்கு ஒண்ணு ஆகாது சொன்னீங்கன்னா, பிளாட்ஃபார்ம வந்து பஸ் அடிச்சு இல்ல லாரி அடிச்சு உன்னை தூக்கி அடிச்சிட்டோம். நீ வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நான் வெளியே எங்கேயும் போக மாட்டேன், நான் காப்பாற்றப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி வீட்டுல உட்கார்ந்தினா, வீட்டுல கூட செவரு உடைஞ்சி நீ அழிஞ்சு போகலாம். ஆனா இந்நாள் வரை கண்ணன் மணியை போல நம்மை சட்டைகளின் மறைவிலே பாதுகாத்த சர்வ வல்ல தேவனாய் கர்த்தரை துதிக்காமல் இங்கே ஆராதனைக்கு வந்து வேற காரியங்களும், வேசித்தனமான சிந்தனைகளும், யோசனைகளும், வேண்டாத காரியங்களும், குழப்பங்களும், சாத்தானின் காரியங்களும் உங்களுக்குள்ள இருக்குமானால் ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். இந்த இடத்துல வந்து நான் இப்படி எப்படியெல்லாம் தப்பிச்சேன், இந்த மனுஷனை எப்படியெல்லாம் தப்பிச்சேன், இந்த மனுஷன் எப்படியெல்லாம் தப்பிச்சேன், எப்படியெல்லாம் இந்த பிள்ளைகளை காப்பாற்றினேன். ஆனாலும் ஒரு சற்றாகிலும் கொஞ்சம் கூட நன்றி இல்லாம இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தாம, கர்த்தருக்கு விரோதமாக, அவருடைய சன்னங்களுக்கு விரோதமாக, அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக நீங்க அநேக காரியங்களை செய்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் என்ன பிரச்சனை? எதுக்காக வந்தோம், எதுக்காக வாழ்ந்தோம்? ஆண்டை துதிக்காம, ஆண்டை செஞ்ச நன்மைகளை மறந்துட்டு நீ நாளைக்கு வாழ முடியுமா? ஓ, ஐ லிவ் ஃபார் மை செல்ஃப். நீ உனக்காக வாழ்ன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீ உன்னை நம்பு, நீ உன்னை நம்பினா நாசமாய் ஒண்ணு இல்லாம செத்து போய் அழிஞ்சு பிரேத குழியில் இருப்ப. ஆனா நான் கர்த்தரை நம்புறனால தான் நான் இருக்கிறேன். நீ நம்பி பாரு, உன்னை நீ நம்பினா உன்னை நீ செத்து நீ மட்டிஞ்சு போகுது, உன் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. நீ உன்னை நம்பினா, ஆனா நீ கர்த்தரை நம்பினா என்றென்றைக்கும் அசையாது இருக்கிற சியோன் பர்வதத்தை போல் நீ இருப்பாய். நீ உன்னை நம்பினா நாசமாகி அழிஞ்சி ஒளிஞ்சி ஒன்றுமில்லாம இல் பொருளாவாய். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. காற்று படக்கடிக்கிற பதரை போல பறந்து காற்றில் அடிபட்டு இல்லாமல் போவாய், இல்லாமல் இல் பொருளாவாய். அதுதான் வேதம், அதுதான் சத்தியம்.
இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. செங்கடல்களை இரண்டாக பிளந்து அவருடைய ஜனங்கள் அவர் நடத்தின கர்த்தராகிய ஆண்டவர் இந்நாள்ல கூட நம்மை நடத்த வல்லவர். நன்றி அறிந்துள்ளவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் என்ன செஞ்சார்? கோர பயங்கரமான புயல். Can you put some beat for that? கோர பயங்கரமான புயல், காற்று, திராகாஷோத்ரோனியா த்ரோயாந்திரோகாஷோகாஹாத்ரோனியா இயனகோ நிகஷோத்ரோகாஹாத்ரோனியா ஏத்ரோயகோ ஷியந்திரோனாகாத்ரோனியா கோர பயங்கரமான புயலும் கொடிய மலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலும் கொடிய மலையின் மத்தியில் கரம் கொண்டு சேத்தனைத்த அன்பை என்று பாடுவேன். கரம் கொண்டு மார்பு சேத்துரைத்த இது அல்லவோ தேவ செயல், நான் நம்புகிற தேவன் நாளாகும். ராஜா உங்களை குறிச்சி நான் நன்றியோடு இதயத்தோடு பாடி உங்களை மகிழ்வேன். நீங்க செய்த நன்மைகளை தினம் தினம் நினைத்து உங்களை நான் போற்றிடுவேன். இயேசு என்னும் நாமமே என் மாசு மரபல்லாதவர். Rakashudrona yondrukashudru rikashudrona என் தேவனை நான் என்றும் என்றும் துதித்து அவர் நாமத்தை போற்றி மகிழ்வேன். அற்புதம் ஏராளம் செய்தீரேன், அதை என்னால் என்ன முடியாது. கோடி கோடிகள் கோடிகள் கோடிகளை கூட்டினாலும் என்ன முடியாது தேவரீரோ. கோடிகள் 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 கூட்டினாலும் அதை என்னவே முடியாதையா. அற்புதத்தின் தேவனானவர் என்னை மகிமைப்படுத்தி நடத்துவார். எனக்கு விரோதமாயிருக்கும் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி என்னை மகிழ செய்வார். இயேசு என்னும் நாமமே என் மாசு மரபல்லாதவர். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து பாக்கியமான சேவையிலே பாதம் படைத்தே செய்திடுவேன். பாக்கியமான சேவையிலே என் ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பின் மன தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அலைவேன். அலை தீரே இயேசுவே.
ஆண்டவர் போன வாரம் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆதரவா இருந்தவர்கள் கூட பின்வாங்கி போவார்கள். இந்த வாரம் பாத்தீங்களா, எல்லாருடைய பேச்சும் ட்ரம்புடைய பேச்சும் எப்படி இருந்தது? டிஃப்ரெண்டா இருந்துச்சு. போன வாரம் என்ன சொன்னார் ஆண்டவர்? கடைசியா இஸ்ரவேலை ஆதரிக்காதபடி நான் விலகுகிறேன் என்று பேக் அடிப்பாங்க. அதே போல இந்த வாரம் ட்ரம்ப் அப்படிதான் பேசுறாரு. அவரால இயன்ற அளவுக்கு இஸ்ரவேலுக்கு தான் அவர் பேசினார். இன்னைக்கு அவர் யுத்தம் பண்றது நீங்க நினைக்கலாம் தேவையில்லாத பிரச்சனை பண்ண இல்ல. பைபிள் என்ன எழுதியிருக்கோ அதான் செய்யறாரு. பைபிள்ல என்ன காரியங்கள் எழுதப்பட்டிருக்கோ அதை தான் அவர் செய்யறாரு. அவர் எதுவும் தப்பா செய்யலையே. ட்ரம்புடைய செயல்கள் எதுவுமே தப்பு இல்லையே. புறஜாதிகளுக்கு அது புரியாது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது புரிஞ்சுதான் ஆகணும். என்ன புரிஞ்சுதான் ஆகணும்? ட்ரம்ப் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மையானதை செய்யும்படிதான் இவ்வளவு தூரம் இறங்கி போய் அநேக இக்கட்டுகளும் பேச்சுகளும் அவருக்கு விரோதமா வந்தாலும் அதெல்லாம் தாங்கி கொண்டு, அவருக்கு தெரியாது நினைச்சீங்க அவரை குறிச்சு பேசுறாங்க, அதெல்லாம் அவர் கவலைப்படல. அவர் சொல்றாரு, ஆண்டவரே அவருடைய ஜெபத்தை பாத்தீங்களா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, ஞானத்தை கொடுங்க, நாங்க எந்த வழியில நடக்கணும், என்ன செய்யணும். இதே பிள்ளைகளே, கடைசி நாளில ஒரு நாள்ல இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்ப மாட்டாங்க. ஆனா இஸ்ரவேலை அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டார்கள். ஏனென்றால் உலகமே அவளுக்கு விரோதமாக வந்து நிற்கும். அப்பொழுது என்ன ஆகும்னா, அவங்க பயந்துருவாங்க. ஐயோ, உலகத்துல இருக்க எல்லா ஜனங்களும் பெட்ரோல் கிடைக்காததுனால பிரச்சனை. இதெல்லாம் வேதத்துல இப்படிதான் எழுதி இருக்கு, இதெல்லாம் நடக்கும். நீ நடக்கூடாது, நீ ஜெபம் பண்ணினா அது நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு புறம்பான காரியங்களை நீ செய்கிறாய். இப்படிதான் நடக்கும். உங்க கையில காசு இருக்காது, உங்க வேலையெல்லாம் போகும், உங்க வேலையெல்லாம் போயிடும், எல்லா வேலையும் போயிடும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி டவுன் ஆயிடும், எல்லாமே டவுன் ஆயிடும். டிராபிக்ல போக முடியாது, எல்லாத்துக்கும் ஒரு தட்டுப்பாடு வரும், நெட் ப்ராப்ளம் வரும், எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ் வரும். நெட் சரியா எடுக்காது, இங்க இருந்து நீங்க சரியா இன்னொருத்தங்கிட்ட பேச முடியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது, சரியான உணவு கிடைக்காது, விலை உயர்ந்து போகும். இது ட்ரம்ப்னால கிடையாது, இது உங்க ட்ரம்ப்னால, அந்த ட்ரம்ப்னால இல்ல, உங்களுடைய பலவீனங்களால, நீங்க ஜெபிக்காததுனால. ஆனாலும் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த கடைசி காலங்களில் நடக்கும். பஞ்சங்களும், பஞ்சம்னா என்னங்க? பஞ்சம், ஓ தண்ணியே வராது, காய் காய்க்காது, பயிர் இருக்காது, அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா வேதத்துல பஞ்சங்கள் என்று போட்டிருக்கிறது. அது என்ன பஞ்சம்னா, அங்க அவங்களுக்கு அதிகமா இருந்தா கூட அந்த இது இங்க வர முடியாது. They will not be able to transport. So அவங்க அதிகமா சாப்பிட்டு அதை ஒண்ணுதான் சாப்பிட முடியும். எல்லாருக்கும் வேற வேற இடங்கள்ல வேற வேற காரியங்கள் வருது. பாஸ்டர், குட் ஃப்ரைடே அன்னைக்கு தேவையில்லாத காரியங்களை பேசி ஏன் எங்க மனசை காயப்படுத்துறீங்க, புண்படுத்துறீங்க? வேணும்னா கேளு, கேட்கலன்னா படிச்சு வை, அப்புறம் படி. ஹல்லேலூயா, ரக்கா ஷஹூத்ருனியா. கர்த்தர் சொல்ற வார்த்தை கேளுங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தை எடுங்க. என்ன பண்ணார்? மேக்டலின் லேட்டா வர பண்ணார், பஸ் வராதபடி இல்ல. அவ இனி குட் ஃப்ரைடேன்றதை மறந்துட்டு தன் யோசனைகளின் படி நடக்கிறார். அதனால புறம்பான காரியங்களை குறித்து சிந்திக்கிறதுனால கர்த்தர் எப்படியும் பக்கத்துல இருப்பார், அவரும் பக்கத்துல இருக்க மாட்டார். அவர் விலகி தள்ளி நிற்பார். அப்பொழுதுதான் சாத்தா வருவான். நீ கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய செயல்களுக்கு விரோதமாக, கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக நீ செயல்பட்டினா கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரு? நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தீன்னா உன்னை கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவார். இதோ கர்த்தருடைய பயங்கரங்களின் காலங்கள் வந்திருக்குது. அவர் உனக்கு நன்மையானதை கர்த்தர் செய்தோம், நீ அந்த நன்மைகளை யோசிக்காததுனால கர்த்தர் உன்னை புறம்பாக தள்ளி அடுப்பு எரிகிற அந்த வேகிற அந்த கட்டைகள் மத்தியில உன்னை போய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் இப்படிலாம் நான் பேசல, கர்த்தர் பேசுனா நான் அடக்க மாட்டேன், நான் பேசுவேன். நான் எந்த மனுஷனை குறிச்சும் எந்த காரியங்களை குறிச்சு தீங்கானதை பேசுவதற்கு இங்க வரல. நீ குட் ஃப்ரைடே கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய மகிமையின் நாள், கர்த்தருடைய நாள் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த போய் கர்த்தர் செய்த நன்மைகளை நான் நினைக்கும்படி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஓரா ஷஹூத்ருனியா.
எடுங்க. கொலோசியர் 2:14, 15. நமக்கு எதிரடையாக கர்த்தர் என்ன செஞ்சாரு? குட் ஃப்ரைடே அன்னைக்கு நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. பிள்ளைகளே, என்ன இந்த கையெழுத்தெல்லாம் குறிச்சு பேசுறீங்க பாஸ்டர்? கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இல்லாதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. அதே பிள்ளைகளே, கர்த்தர் என்ன பண்ணார்னா நமக்கு எதிரடியாக சில கட்டளைகளை அன்று எழுதி வச்சிருந்தார். 10 கற்பனைகளை மாத்திரம் இல்ல, மோசே கர்த்தர் கொடுத்த கற்பனைகள் அதிகம். அந்த 10 கற்பனைகள் தான் முக்கியமான 10 கமாண்ட்மெண்ட்ஸ். அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இல்லாம ஆயிரமான கமாண்ட்மெண்ட்ஸ கர்த்தர் எழுதி வச்சிருந்தாரு. நீ இப்படி பண்ணினா உன்னை தொடர்ந்து என்ன வரும்? சாபம் வரும். நீ இப்படி பண்ணினா உன்னை தொடர்ந்து இது வரும். நீ இப்படி பண்ணினா இப்படி தொடர்ந்து இது வரும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எழுதி வச்சிருந்தாரு. என்ன பண்ண? கையெழுத்து போட்டு எழுதி வச்சிருந்தாரு. கையெழுத்து போட்டு எழுதி வச்சு என்ன எழுதி பண்ண? அந்த பழைய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக கிருபையின் நாட்கள் இல்லாத நாட்களிலே கர்த்தர் இப்படியாக எழுதினார். இது நமக்கு எதிரடியாக இருந்தது. இது நமக்கு எதிரடியா இருந்ததுனால நாம் செய்த பாவங்களுக்கு நமக்கு மரண தண்டனை தான். நீ செய்த பாவத்துக்கும் நான் செய்த பாவத்துக்கும் நமக்கு ஒரே தண்டனை, மரண தண்டனை. நீ செய்த பாவத்துக்கு உனக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை. ஆதாம் ஏவாள் செய்த பாவத்துக்கு அவங்களுக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை. தெரியுமா உங்களுக்கு? அதுதான் மரிச்சாங்க. அன்னைக்கே மறிப்பாங்க. அன்னைக்கே மறிக்க மாட்டேன். கர்த்தர் சொல்ற விதமே வேற, நீங்க புரிஞ்சு கொள்ளுகிற விதமே வேற. கர்த்தர் சொல்ற விதம், நீ என்ன சொன்னாரு? நீ அந்த பழத்தை சாப்பிடுகிற நாளிலே மறிப்பாய். ஓ, ஆண்டு சொன்னாரு மறிக்கவே இல்லை, அவங்க உயிரோட தான் இருந்தாங்க, இப்ப ஒழிஞ்சுக்கிட்டாங்க அப்படி இப்படி நீங்க சொல்றீங்க. ஆனா அன்னைக்கு அவங்க மறிச்சிட்டாங்க. என்னைக்கு மறிச்சிட்டாங்க? என்னைக்கு கீழ்ப்படியாம இருந்தாங்களோ அன்னைக்கே they died. அது வரைக்கும் there was no death. அது வரைக்கும் என்ன இல்ல? மரணமே இல்ல. அது வரைக்கும் என்ன? ஆண்டு என்ன படிச்சாரு? ஆதாம் ஏவாளை படிச்சுட்டு, உனக்கு மரணமே கிடையாது, உங்களுக்கு வயசாகாது, முடி நரைச்சு போகாது, உன்னுடைய முகெல்லாம் நீ நிறைய பாலிஷ் பண்ணி சாஃப்ட் பண்ணிக்கிறீங்கல்ல, எதுவுமே ஆகாது, அப்படி அழகா இருப்பீங்க. அழகா ரூபத்தோட ஒரு யங் மேன் இல்ல யங் லேடி உடைய அப்படியே தான் உங்க நாட்கள். உனக்கு 1000 வருஷம் ஆகும், 2000 வருஷம் ஆகும், 3000 வருஷம் ஆகும், 4000 வருஷம், 10,000, 1,00,000 வருஷம் ஆகும், 1 கோடி வருஷம் ஆகும். ஆனா உன் முகம் வாழாது, உன் கண்கள் மங்காது, அப்படி அழகா அப்படி இருக்க. இதுதான் கர்த்தருடைய படைப்பு. ஆனா அன்னைக்குல இருந்து மரணம் அவங்களுக்குள்ள வந்துச்சு. எங்க வந்துருச்சு? அந்த சரீரத்துல வந்து சொல்லிச்சு மரணம். மரணத்துக்கு மரண தண்டனை இன்னைக்கு கொடுத்தாங்கன்னா நீதிபதி உடனே அனுப்பு அப்படின்னு சொல்றாங்களா? மரண தண்டனைக்கு இவங்க என்ன பண்றாங்க? அப்பீல் பண்றாங்க. என்ன பண்றாங்க? அப்பீல் பண்ணி இந்த கோர்ட்டுக்கு அந்த கோர்ட்டுக்கு அந்த கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணி என்ன பண்றாங்க? மரண தண்டனை ஆயுள் தண்டனை மாத்துறாங்க. ஆனா இந்த மரண தண்டனை தான். ஆமென் சொல்லுங்க. மரண தண்டனைக்கு தீர்ப்பு என்னைக்கு? ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை கீழ்ப்படியாமையினால் சாப்பிட்ட நாளிலே நீ மரிப்பாய் என்று சொன்ன வார்த்தை உண்மையாக மாறி அவங்க மேல மரணம். சாப்பிட்ட உடனே அதை கடிக்கிறாங்க ஏவாள், டக் மரணம். கடிக்கிறாங்க ஆதாம், மரணம். அதுக்கப்புறம் இத்தனை நாட்கள் அன்னையில இருந்து வயசாகுது, அன்னையில இருந்து கை மாறுது, அன்னையில இருந்து கால் மாறுது, அன்னையில இருந்து வெள்ள முடி வருது, அதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா வருது, பலவீனம் வருது, என்ன நடக்க முடியல, கால் முட்டி வலிக்குது, சிஸ்டர் உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல. அன்னையில இருந்தா வந்துச்சு. ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா மனுஷன் மறிக்க ஆரம்பிச்சான். ஆனா அன்னைக்கு வரைக்கும் மரணமே இல்லை. ஆனா கர்த்தர் என்ன பண்ணார்னா, நீ செய்த பாவத்து நிமித்தமா உனக்கு மரணம் நிச்சயம், மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு? சைமன் டாசன் எவ்வளவு பாவங்களை செஞ்சதுன்னா மரண தண்டனை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. எப்போ? அப்ப எழுதினாரு, நீ சாகவே சாவாய். பாவத்தின் சம்பளம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நாம் பெற்றிருக்கிறது என்ன? அவரால் உண்டான நித்திய கிருபை. The wages of sin is death, but the gift of God is eternal life through Jesus Christ our Lord. Hallelujah. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் எழுதப்பட்டிருக்க. நம்ம எப்போ நீ பிறக்கும் போது மரணம் எழுதப்படல, உன் மேல எழுதப்பட்டிருக்கா? எழுதப்பட்டிருக்கு.
எப்போ நீ ரட்சிக்கப்பட்டு, எப்போ நீ ஞானஸ்தானம் உண்மையாய் சபையில சேரணும், கிறிஸ்துவத்துல சேரணும், மதம் மாறணும் அப்படின்னு நீ ஆசை நிறுத்தினா உன் மேல அந்த மரணம் இருக்கதான் செய்யும். உண்மையாக பாவங்களை அறிக்கை செய்து தன் பாவங்களை உணர்ந்து, ஐயோ நான் செய்த பாவம், இத்தனை கொடிய பாவத்தை நான் செய்தேன் என்று மனம் மாறி ஆண்டு இடத்துல அறிக்கை செய்து ஒப்பு கொடுப்பாயானால் கர்த்தர் உன் பாவங்களை மன்னித்து அந்த மரணத்தை எடுத்து போடுவார். பாருங்க, போட்டிருக்க என்ன போட்டிருக்க, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து. அன்னைக்கு கையெழுத்து போட்டாரு. என்ன கையெழுத்து? மரணம் என்ற கையெழுத்து போட்டாரு. அந்த கையெழுத்தை குலைத்து அடிச்சுட்டு லைஃப். ஹல்லேலூயா. சாத்தானுக்கு இது புரியாம மகிமையின் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறைய கூட்டிட்டு போயிட்டான் பைத்தியக்காரன். அப்படிதான் வேதம் சொல்லுது. பாருங்க, குலைத்து அதுல நடுவில் இராதபடி எடுத்து யார் ஆணி அடிச்சு அது நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் எதை ஆணி அடிச்சார்? மரணத்தாங்க ஆணி அடிச்சிட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க. உன் மேல் இருந்த மரணம், நீ உன் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வரும்போது, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், மரணத்தில் கற்பம் தரித்தாள், மரணம் என்று சொல்லி நான் இந்த பூலோகத்துல வந்து பிறந்தேன். அந்த குழந்தை பாவமே செய்யலன்னா கூட மரணம் என்ற பெயர் அதுக்கு வந்திருக்கு. ஏன்னா தாய் தகப்பன் செய்த பாவம் அவள் அந்த குழந்தை மேல விழுது. அந்த காரணம் குழந்தை பரலோகத்துக்கு போகுமானா அந்த தாய் தந்தை உண்மையாக ரட்சிக்கப்பட்டு உண்மையா தேவனுடைய பிள்ளையா இருந்து கர்த்தருடைய வழியில வாழ்ந்து பாவங்களுக்கு மறிச்சு நீதிக்கு பிழைத்து உண்மையாய் நடந்திருப்பார்கள். ஆனால் அந்த பிள்ளை அவங்க பெற்றெடுக்கிற நேரத்தில் அப்படி இருக்குமானால் அந்த பிள்ளையும் பரலோகத்துக்கு போகும். இல்லை என்றால் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த மரணத்தை கொலைத்து அது நடுவில் இராதபடிக்கு, உன் மேல இராதபடிக்கு எடுத்து அந்த மரணத்தை யாரு கொடுத்துட்டாரு சொல்லுங்க பார்க்கலாம்? சாத்தானை கொடுத்து சாத்தானை சிலுவையில் அடிச்சிட்டாரு. அது சொல்லுங்க. சாத்தான பண்ணா ஆண்டவரை சிலுவையில் ஒரே சந்தோஷம் கொண்டாட்டம், மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம், குதூகலம் கொண்டாட்டமே, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையிறாங்களே. ஆனா அரைஞ்ச பின்ன தெரியுமே அவனுக்கு, ஐயோ என்ன அரைஞ்சிட்டாரு அவரு. ஓ ஹல்லேலூயா. ஆனா அரைஞ்சது இயேசு கிறிஸ்துவ அல்ல, அவன் தண்ணியை அரைஞ்சு கொண்டான். ஹல்லேலூயா. அவனை மரணம் சிலுவையில் அடிச்சிட்டாரு. ஏன்னா அவர் என்ன பண்ணாருன்னா, இன்னைக்கு நிறைய போதகர்களுக்கு என்ன தெரியல, பைபிள தெரியல. ஓ நல்ல போதகர், பாஸ்டர், ரொம்ப இவாஞ்சலிஸ்ட், நிறைய பேர் ரட்சிப்பு நிறைய. ஆமா, ஆனா பைபிள தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, வாங்க உங்க சாபங்களை ஒட்டைக்கிற ஆராதனைக்கு உங்களை கொண்டு. சாபங்களை வந்து பாஸ்டர் உடைக்க முடியாது, நான் உடைக்க முடியாது, என் சாபத்தையே நான் உடைக்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து சாபத்தை உடைச்சார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. அப்போ போதகருடைய வேலை என்ன? 2000 வருஷத்துக்கு முன்பாக உன் சாபத்தை கர்த்தர் உடைச்சார் என்று அவர்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க அதை கேட்டு அந்த விசுவாசத்தை, என் சாபங்கள் உடைக்கப்பட்டது 2000 வருஷத்துக்கு முன்பாக சொல்லும் போது அந்த நிமிஷம் சாபம் உடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கல்வாரியின் கருணையிலே கர்த்தரேசு ஆருணக்காய் கஷ்டங்கள் கர்த்தரேசு எப்படி பாடுறீங்க? கல்வாரியே கருணையிலே காயங்கள் காணுதே. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பார்வனக்காய் கஷ்டங்கள் சகித்தார். ஹல்லேலூயா. நீ காலையில பார்த்த பிஹைண்ட் வுட்ஸ்ல
ஒரு இது போட்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து உடுத்திருந்த அந்த கிளாத், இயேசு கிறிஸ்து உடுத்திருந்த கிளாத்தை குறிச்சு பேர்ல போட்டிருக்காங்க. இதுபடியாக அந்த டிஎன்ஏ செக் பண்ணி அந்த கிளாத் எங்க இருந்து வாங்கப்பட்டதுன்னு பார்த்தா நம்ம இந்தியால இருந்து வாங்கப்பட்டது அப்படின்ட்டு அந்த டிஎன்ஏல கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சு, இந்தியால இருந்து யாருக்கு ட்ரெஸ், இயேசு கிறிஸ்து உடுத்திருந்த ட்ரெஸ் எங்க இருந்து போயிருக்கான், இந்தியால இருந்து தான் போயிருக்கான். அப்ப இந்தியால இருந்து விலை கொடுத்து வாங்கினாலும் அப்ப யாரோ ஒரு பெரிய பணக்காரன் அவருக்கு வாங்கி இந்தியால இருந்து எடுத்துட்டு வந்து அவரு கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த எல்லா போர் சேவர்களும் அந்த கிளாத்தை குறிச்சு, இது கிழிக்க வேணாம், அது ரொம்ப நல்ல விலை உயர்ந்தது, இதை நம்ம பிரிச்சுக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இது போடுவாங்க. ஏன்னா இந்தியால இருந்து எங்க போயிருக்கு. இன்னைக்கு இந்தியன்ஸ் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவோட மிங்கிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, எல்லாம் பாருங்க. ஏன்னா இஸ்ரேலை குறிச்சு நிறைய பேருக்கு தெரிஞ்ச உடனே இன்னைக்கு நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே என்ன பேசுறாங்க, இல்ல இயேசு கிறிஸ்து எங்களுடைய ஆண்டவர் தான், என்னென்ன சொல்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் எல்லாவற்றிலும் அவங்களுடைய கடவுளுக்கு அத்தனை பேருக்கு பின்னாடியும் இயேசு கிறிஸ்தா இருக்காரு, அவருடைய பேரு தான் மாற்றப்படும். அவங்க 1000 சொல்லட்டும், ஆனா விக்கிர ஆராதனைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கும் விக்கிர ஆராதனைக்காரர்களோட கூட சரி, விக்கிர ஆராதனைக்கும் எனக்கும் சம்பந்தம் ஏது? நீ விக்கிரத்தை வணங்கி கொண்டு நீ சொல்லி இயேசு கிறிஸ்துவ நீ கரெக்டா சொல்ற, குட் சொல்லு. ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவ நீ விட்டுட்ட. ஏன் தெரியுமா? யூதர்கள் வந்தாங்க, ஒரு பார்ட் ஆஃப் யூதர்களை மிஸ்ஸிங். எல்லா யூதர்களும் வந்துட்டாங்களாம். நான் உங்களுக்கு ஒரு இது அமைச்ச பாத்தீங்களா, அது யூதர்களை குறிச்சு போட்டு வந்து அதுல பாருங்க, ஒரு பார்ட் யூதர்கள் மிஸ்ஸிங். அங்க எங்க இருக்காங்க, ஆனா 100% இந்தியால தான் இருக்காங்க. ஏன்னா இந்த இந்து இசம், இந்த கோயில் குத்து விளக்குகள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இது இவங்களா பண்ணது இல்ல, இதெல்லாம் அங்க இருந்து வந்தது. எங்க இருந்து வந்தது? மோசே அந்த ஆசாரியர் எப்படி எல்லாம் பண்ணாங்களோ அப்படிதான் இவங்க பண்றாங்க. அங்க இருந்தா இதெல்லாம் வந்துச்சு. சோ அவங்க வந்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க, விக்கிர ஆராதனை நடுவுல பூர வச்சுட்டாங்க. சாத்தான பூர வச்சு அவன் என்ன பண்ணான், கெடுத்து விக்கிர ஆராதனைக்காரர்களாக மாற்றி விட்டான். ஒரு பார்ட் ஆஃப் ஜனங்க நம்ம இந்திய தேசத்துல இருக்காங்க. அவங்க யாரு என்ன நமக்கு தெரியாது, உலகத்துக்கே அவங்க யாரும் கண்டுபிடிக்கலையா. எல்லாரும் வந்துட்டாங்க, இஸ்ரேல் சேர்ந்தவர்கள் யூதர்கள் வந்துட்டாங்க. இந்த பாட்டு மட்டும் வரல, ஏன்னா அவங்க இங்க இந்தியால இருக்காங்க. இந்தியால இங்க நம்ம மத்தியில பிராமின்ஸ் சுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க அதே போல கலவைகளை யாரோட சேரல. அவங்கதான் பிராமின்ஸ். நல்ல ஆராய்ச்சியாளர்கள் கிளீனா அழகா சொல்லுவாங்க, ஆனா வெளியரங்கமா பேச மாட்டாங்க. ஏன்னா இந்த பிராமின்ஸ் they are different. இவங்க வித்தியாசம், இவங்க யாரோட சேர மாட்டாங்க. அவங்க யூதர்கள். சோ அவங்கள பற்றி இப்ப நம்ம எடுக்கிறது வரல. ஆனா இங்க மரணத்தை கொலைச்சு கையெழுத்து போட்டு, என்ன கையெழுத்து, நெட்டியில மரணம், மரணத்தை கொலைச்சு என்ன பண்ணாரு, ஜீவன். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனாலே நமக்கு கொடுக்கப்பட்டது என்னது, கிருபை. என்னது கிருபை? நீ என்னது, அவராலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. Hallelujah. The wages of sin is death, but the gift of God is eternal life through Jesus Christ our Lord. Amen. Eternal life. நித்திய ஜீவன். அப்போ மரணம் என்ற பேரை நம்ம மேல இருந்து எடுத்துட்டு கொலைசியர் 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல நம்ம எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை கொலைத்து அதை நல்லதாதபடிக்கு எடுத்து சிலுவையில் ஆணி அடித்து துரைத்தனங்கள்னா யாரு, சாத்தானையும் அதிகாரங்களையும், அவன் தான் அதிகாரியா இருக்கான். எதுக்கு? உலகத்துக்கு அதிகாரியா இருக்கான். அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு அவன் மேல இருக்கிற அதிகாரத்தை உரிச்சி எடுத்து வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அவனை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி உன்னுடைய அதிகாரத்தெல்லாம் புட்டிங்க, அப்படியே புட்டுகிறாரு. அதிகாரத்தை புட்டுகிறாரு. புட்டிங்க எடுத்து என்ன பண்றாரு, அதிகாரமே இனி உனக்கு கிடையாது, உனக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை அதிகாரம் நான் எடுத்துட்டேன் அப்படி சொல்லப்பட்டாரு. வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார்.
சிலுவை, நான் தான் சிலுவை. இந்த குட் ஃப்ரைடே நான் வெற்றி வேந்தன் இயேசு கிறிஸ்து சாத்தானின் ஆட்சியை முடித்து விட்டார். முடித்த நாள் குட் ஃப்ரைடே. ஆமென். ஹல்லேலூயா. ஓ thank you Lord. ஆமென். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, என்ன வேணா இது பண்ணுங்க. கர்த்தராகிய ஆண்டவர் மரித்தேன், இதோ சதா காலங்கள் உயிரோட கூட இருக்கிறேன். அவர் சொன்னார், அதை செய்தார். இன்னைக்கு உன்னை விடுவித்தார். நீ கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்பட்டவள். உன்னை எல்லாரும் அவமதித்தார்கள், தூக்கி எறிந்தார்கள், தூக்கி அப்படியே வீசினார்கள். ஆனா கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து உன்னை ஆசீர்வதித்து, உன்னை பலப்படுத்தி, உன் பலவீனங்களை நீக்கி, உன்னை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து, பலத்தினால் உன்னை நிரப்பி, உன்மேல் கர்த்தருடைய கரத்தை வைத்து, உன் நெற்றியில் இருக்கிற மரணம் என்ற பெயரை எடுத்துட்டு ஜீவன் என்ற பெயரை கர்த்தர் உனக்கு வைத்து, நீ நீடிய வாழ்வு வாழ்வாய், எந்த பிரச்சனை எல்லாம் வாழ்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. கர்த்தர், சத்தமா சொல்லுங்க. கர்த்தர், கர்த்தர், கர்த்தர். ஆமென். உங்க வீட்டுல இருக்க சாத்தானின் வல்லமைகளை இப்ப கீழே உள்ள சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளது. என்ன சொல்றது? எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு ஓடுங்கி நீ போவதில்லை. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. நெருக்கப்பட்டு ஓடுங்கி போவதில்லை, கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை, கலங்கினாலும் ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எல்லாரும் வெள்ளையும் ஜாலியும் வந்திருக்கீங்க. மோகினி பிசாசு மாதிரி சிலது இருக்கு, சிலது நல்ல பிசாசுக்கள மாதிரியா இருக்கு, சிலது கர்த்தருடைய பரிசுத்த வாட்டிகள் மாதிரியே இருக்கு, சிலதுக்கு தேவ தூதர்கள் மாதிரி கூட இருக்கிறீங்க. ஆனா நீங்க உங்களை ஆராய்ச்சி பார்த்தீங்க, நீங்க யாருன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வெள்ளையும் சோலையுமா சேலையுமா இருக்கீங்களா? வெள்ளையும் சேலையுமா இருக்கீங்களா? மனதெல்லாம் காயங்கள், மனதெல்லாம் பயங்கரங்கள், மனதெல்லாம் சூழ்ச்சிகள், வைராக்கியங்கள், கசப்புகள், வெறுப்புகள் அநேகம் இருந்தா என்ன பிரச்சனை? இன்னைக்கு பிரியாணி செய்யணும்னு சொல்லி எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. பிரியாணி அரிசி வாங்கியாச்சு, அது வாங்கியாச்சு, இது வாங்கியாச்சு, அது வாங்கியாச்சு. நான் ஜாலியா அங்க இருந்துட்டு எல்லாம் நம்ம ரெடி ஆடலாம் அப்படின்னு. அப்பதான் யோசனை, சிக்கன் வாங்கலையே அப்படின்னு. எல்லாரும் வந்துட்டாங்க, நானும் வந்துட்டேன். என்னடா பண்றது, சிக்கன் வாங்கல, சிக்கன் கடை பக்கத்துல இருக்காது, செம்ம பிரிஞ்சி ஆக்கிடலாமா அப்படின்னு நினைச்சேன். அடடா பிரிஞ்சி ஆக்கலாம், பாஸ்ட் இதெல்லாம் பண்ணி பிரிஞ்சி ஆக்கிட்டாரு அப்படின்னு திட்டுவாங்க. லேட்டா வேற எப்படி ஆக்குவார் தெரியும் குட் ஃப்ரைடே இன்னைக்கு. சரி, ஓகே, ஃபைன். நான் உடனே பைக் எடுத்து, நீங்களாம் கிளம்புங்கம்மா, நான் போய் சிக்கன் வாங்கினேன். காரனோடைக்கு தான் போய் சிக்கன்.
ஆனா கர்த்தர் எல்லாவற்றிலும் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஆமென். சோ அதனால பைக் எடுத்துட்டு போறேன். இங்க காரனோடிக்கு போற வழியில ஆரம்பிச்ச ஆராதனை, கிளாஸ் ஆரம்பிச்சு ஆராதனை. அங்க சிக்கன் வாங்குற இடத்துல அவனை திட்டேன். கோர ஆராதனையில குஷியில அவன் கொஞ்சம் கம்மியா கொடுத்தான்னு அவனை வேற திட்டேன். என்ன கம்மியா இருக்கு? ஏன்னா அந்த ஆராதனையில போய் அவன் அவனை போய் திட்டு திருப்பி வந்துட்டேன். திருப்பி ஆராதனை. அது யோசிச்சோம், ஓ ஆண்டவரே, இதுக்குதான் என்ன மறக்க வச்சிரோ. நான் தனியா போய் ஆராதனை காலையிலேயே முடிச்சிட்டேங்க. ஆராதனை குட் ஃப்ரைடே ஆராதனை. அந்த காட்டின் வழியாக போக போதே குட் ஃப்ரைடே ஆராதனை முடிச்சிட்டேன். இங்க ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பாரு. என்ன வேணா நீ பண்ணுங்க, என்ன வேணா பேசுங்க, நான் தூங்குறேன். குட் ஃப்ரைடேயா இருக்கட்டும், ஈஸ்டரா இருக்கட்டும், என்ன டேயா இருக்கட்டும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. என்ன ஒரு ஆராதனை தெரியுமா? போகும்போதும் ஆராதனை, வரும்போது ஆராதனை. ஒரு ஆராதனையில அங்கனா போய் குவைட்டா பேசுறீங்களா? அவன் கம்மியா போட்டான். இவ்வளவு கொடுக்குற, நீ என்ன கம்மியா போட்டுக்க, போடு, திருப்பி போடு, பத்தியா கம்மியா இருக்கு, போடு. போட்டு வாங்கிட்டு வந்து நம்ம சிஸ்டர் அண்ணாலம்மா குண்டம்மா சூப்பரா பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த வாரம் கூட அவங்கள, அடுத்த இந்த ஈஸ்டர் கூட அவங்களே பண்ணிட்டு சொல்லலாம்னு பாக்குறேன். ஏன்னா அவ்வளவு நல்லா இருந்துச்சு. மற்றவங்களுக்கு இப்படியே டேர்ன், அவங்கவுங்க டேர்ன், அவங்கவுங்க டேர்ன் வரும். கவலைப்படாதீங்க. ஒவ்வொருத்தருக்கு யாரெல்லாம் சமைக்கணும் சமைங்க, என்ன வேணா செய்யுங்க. ஆனா இந்த ஈஸ்டருக்கும் அதே போல இருக்கணும்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. சோ அதனால தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எல்லா நேரங்களையும் நம் மறந்தாலும் மறக்கலாம் அதுல ஒரு நன்மையை உண்டாக்குகிறார். அதனால அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆராதனை. தனியா இருக்க போது ஆராதிக்கிறது ரொம்ப நன்மையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசி கர்த்தர் ஆராதிச்சு கர்த்தருடைய சமூகத்துல வந்து கர்த்தரை துதிச்சு கர்த்தர் செஞ்ச நன்மைகளை நான் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு சிலுவை சோகத்துல அங்கங்க போய் சில சர்ச்சில் அங்க மூலையில போய் உட்காருவாங்க, அப்படிலாம் பண்ணுவாங்க. நான் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்தார். லென்ட் டேஸ் வாய் தந்து சொல்லாதீங்க. லென்ட் டேஸ் என்ன அர்த்தம்? துக்க நாட்களாம். உங்களுக்கு வாழ்க்கை பூரா துக்கம் தான். இங்க வேற ஒரு 40 நாள் துக்கம். துக்கம். எதுக்கு துக்கமா இருக்கு? கர்த்தர் 2 வருஷத்துக்கு முன்னால உனக்கு நன்மை செஞ்சதுக்காக இப்ப அதுக்கப்புறம் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. எங்க பெத்தையில் பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. அடிக்கடி திட்ட அவங்களுக்கு ஏதாவது விசேஷம்னா சக்க 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 கிளீன் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, சுத்தமா இருக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு ஒருத்த கூட வரமாட்டான். ஒரு லைட் கூட போட மாட்டோம். ஒரு லைட் கூட போட மாட்டீங்க கோயிலே. நீங்க ஒரு லைட், அதான். ஏன்னா அவங்க வந்து அதே போலதான் நீங்களும். நீங்க அவங்க வேற, நீங்க வேற. ஆமென். நீங்க வெள்ளையும் சோழியமா இருக்கிறது ரொம்ப நல்லது. என்ன வேற ஒயிட் ஆக்கலாம்னு பார்த்தாங்க. நல்லது. நான் அதுக்கெல்லாம் மசிய மாட்டேன். நான் அந்த அளவுக்கு பரிசுத்தமா ஆயிட்டேன்னு ஒருவேளை எனக்கு ஒரு நம்பிக்கை வருமானால் அப்ப கூட போட மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆமென். எனக்கு நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பரிசுத்தம் என்றால் என்ன? யாரை குறிச்ச வீணா கோவப்படக்கூடாது. சிக்கன் காரன்னு திட்டின இல்ல, கம்மியா போட்டா பரவாயில்ல, அப்படி விடுவேன் நானு. நான் யாரு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். ஹல்லேலூயா. அதெல்லாம் மாறிச்சுன்னா சாது பேருபடி சாது. ஆனா உள்ள பார்த்தாதான் தெரியும். நல்ல வேலை இந்த மாதிரி சாதுக்கு பேர்லாம் வச்சா ரெவரண்ட். ரெவரண்ட் ரெவரண்ட் என்ன அர்த்தம் தெரியுமா? ரெவரண்ட் என்ன அர்த்தங்க? ரொம்ப பரிசுத்தமான அர்த்தம். இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்சு யாருமே ரொம்ப பரிசுத்தமானவங்க கிடையவே கிடையாது. ஒரே ஒருத்தர் தான், இயேசு கிறிஸ்து. அவர் மட்டும்தான் ரெவரண்ட் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியுள்ளவரா இருக்கிறார். நீங்களும் நானும் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இல்லவே இல்லை. ஒரே ஒருத்தர் ரெவரண்ட். The only reverend is Jesus Christ of Nazareth. Hallelujah. Hallelujah. The only bishop. Trakasha Undronia. யாரு? நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா.
நம்மை பலப்படுத்த கர்த்தர் இன்னைக்கு வெற்றி கொடுத்தார். இந்த வருஷம் நமக்கு வெற்றி கொடுத்தார். நீங்க நினைவு பாஸ்ட், நீங்க சொன்னீங்க 2026 பெஸ்ட் வருஷம் இந்த மாதிரி பாத்துங்க. நிஜமா பெஸ்ட் வருஷத்தை நீங்க பாத்துங்க. இந்த மாதிரி யுத்தங்கள்லாம் நீங்க பார்த்ததே அப்படிதான் ஆல்ரெடி சிரிச்சேன். ஆண்டவரே நீங்க பெஸ்ட், நீங்க ஆமா ஆண்டவரே இது பெஸ்ட் தான் ஆண்டவரே. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி பெட்ரோல் பிரச்சனை இந்த மாதிரி பார்த்து, இந்த மாதிரி யுத்தங்களை பார்த்ததே இல்லை. கரெக்ட் தான். சோ எதுல பெஸ்ட் நமக்கு தெரியல. ஆனா இஸ்ரவேலுக்கு பெஸ்ட். ஆமென். கர்த்தர் சொன்னார்னா யாருக்கு ஒரு சொன்னா தெரியல. ஆனா அதுல ஜாக்கிரதை பேசுற உங்களே அவரே. ஆனா எங்க சுற்றி போனாலும் கர்த்தர் அங்க வந்துடுறாரு. யார் பக்கத்துல வந்து? இஸ்ரவேல் பக்கத்துல வந்துடுறாரு. இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி மறப்பேன்? நான் உன்னை மறந்துட்டேனா என் கைகள் செயலிழக்கும், என் கரங்கள் செயலிழக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலே, how can I forget you? ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளை கரங்காமல் தன் பாலகனை மறப்பால். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. நான் உன்னை மறப்பதில்லை. ஓ, நான் எப்படி உன்னை மறப்பேன்? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. பாடுங்க. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அற்புதங்கள். உன்னை அதிசயமாய் நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன். ஹல்லேலூயா. துரைத்தனங்களும் அதிகாரங்களும் உரிந்து கொண்டு வெளியிறங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் என்ன பண்றாரு? சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? உங்க பக்கத்துல யாராவது வருவாங்க, ஒயிட் போட்டு வருவாங்க, பைபிளோட கையில தூக்குவாங்க, வந்துட்டு we are Seventh Day Adventists, நாங்க தான் உண்மையானவர்கள், நாங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவாங்க. சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஓய்வு நாள் உங்க சர்ச்சில் என்னைக்கு ஆராதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சண்டேயா? கட்டளையில் என்ன போட்டிருக்கு? ஓய்வு நாள் 7வது நாள் போட்டிருக்கு. நீங்க மாத்திட்டீங்க. அததான் குலைத்து கர்த்தர் மாற்றி என்ன பண்ணாரு? 16ஆம் வசனம். ஆகையால் போஜன பானத்தை குறித்தாவது பண்டிகை நாளை மாத பிறப்பையும் ஓய்வு நாளை குறித்தாவது ஒருவனும் உங்களை கொச்சப்படுத்தாதிருப்பானாக. கேக்குறீங்களா? எவ்வளவு அழகா பவுல் சொல்றாரு பாருங்க. ஓய்வு நாள என்ன சொல்லுவாங்க? ஓய்வு நாள நீ என்ன பண்ணல, ஆசரிக்கல, நீ ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஓய்வு நாள என்ன பண்ணுவாங்க? உங்களை குற்றப்படுத்துவாங்க. ஆனா சீஸ் என்ன பண்ணாங்க? வாரத்தின் முதலாவது நாளாகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாளாகிய அந்த வாரத்தின் 1வது நாளாகிய அந்த நாளை அவர்கள் ஓய்வு நாளாய் மாற்றினார்கள். ஆனா என்ன பண்ணுவாங்க? ஒருவனும்
உங்களை ஏமாற்றதபடி ஜாக்கிரதா இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் போஜனத்தையும் பணத்தையும் குறித்தாவது. போஜனம் ஆண்டவர் சொல்லி சாப்பிடுன்னு சொல்லிட்டாரு, அது சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அப்புறம் பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளை குறித்தாவது ஒருவரும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. ஆமென். எப்ப சொல்லியிருக்கு? பவுல் அப்பவே சொல்லிட்டாரு. இந்த மாதிரி 7th டேன்னு ஒருத்தருக்கு வருவாங்க, வந்து உங்க வீட்டுக்குள்ள நினைப்பாங்க, நாங்க தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாக்கிரதை. கேட்டுக்கிட்டீங்களா? கேட்கலையா? இதுக்கு மேல ஏதாவது சொல்லணுமா? பைபிள் வசனம் எவ்வளவு கிளாரிட்டியா கிளீனா சொல்லியிருக்கு பாருங்க. மாத்தி பேசுவாங்க, அவங்க உங்களை குற்றப்படுத்துவாங்க, நீங்க சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் கேட்காதீங்க. கர்த்தருடைய பின்பாக வந்த அந்த சீஷர்கள், அவரோட கூட இருந்த யோவான், பேதுரு, எல்லாருமே வாரத்தின் முதலாவது நாள் தான் கர்த்தரை ஆராதனை செய்தார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. அதே தான் நாம் செய்கிறோம். அப்போ அவங்க அவரோடு இருந்த தூதர், கூட இருக்கிற சீஷர்கள், ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டவர்கள் செய்கிறதை குற்றம் என்று சொன்னார்கள்னா, அவர்கள் இயேசு கிறிஸ்துவையும் குற்றம் என்று சொல்லுகிறவர்களா இருக்கிறார்கள். ஜாக்கிரதை. கேட்கிறீங்களா? கேட்கலையா? இனி இப்படிப்பட்டவர்கள் எங்க வீட்டுல என்ன பண்ணாதீங்க. செருப்பை கட்டி அடிச்சா கூட தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. அதுக்கு நான் அடிச்சுட்டு வந்துட்டு பாஸ்ட் அடிச்சுட்டு வந்துட்டுனா நீ போ, என்னன்னு ஆயினே தெரியாது. அடிச்சா தப்பு இல்லை தான் சொன்னேன். நீ அடின்னு சொன்னா பாஸ்ட் நீங்க அன்னைக்கு சொன்னீங்க, நான் ஏதோ சொல்லுவேன், நான் இங்க ஏதோ சொல்லுவேன். சொன்னோன்னு இந்த அம்மா செஞ்சுட்டு வந்துருவாங்க. ஏன்னா இந்த காத்திருப்பாங்க யாரும் அடிக்கிறதுன்ட்டு. யார அடிக்கலாம்? அவங்களுக்கு அவங்கள பார்க்கும் போது முதலே பிடிக்காது. அவங்க வந்துட்டாங்களா, டக்கு செருப்பு பாஸ்ட் சொல்லிட்டாங்க. பட் சேலத்துல ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு ஆள் வந்தான், குடிச்சிட்டு அப்படி இப்படி எல்லாம் பண்ணான், ரொம்ப கலடா பண்ணான் மாஸ்டர். அப்ப எனக்கு என்ன பண்றது தெரியல, கட்டையை ஒண்ணு எடுத்தேன், ஏசு கிறிஸ்து நாமத்துல போட்டு சொன்னாங்க. ஏசு கிறிஸ்து நாமத்தினால போட்டு பாஸ்டர் போயிட்டாங்க பாஸ்டர். யாராவது வந்து உங்களை திட்டினா என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க? ஏமா ஓடுதா ஓடலையம்மா? என்ன பண்ணுங்க? ஏசு கிறிஸ்து நாம கட்டை எடுத்து போட்டுருங்க. பக்கத்துல இருக்க சிஸ்டர் ஏதாவது பண்ணாங்கன்னா, ஏசு கிறிஸ்து இது மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், பாஸ்டர் சொல்லிட்டாருங்க, பாஸ்டர் சொல்லிட்டாருங்க. ஏன்னா பாஸ்டர் கடவுள் இல்லை பாருங்க, கடவுளுக்கு அடுத்த ஸ்டேஜ். நானே எந்த ஸ்டேஜ்ல இருக்கேன் எனக்கே தெரியாது, எங்க தூரத்துல இருக்கிறான்னு தெரியாது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? அதான் தப்பு பண்றீங்க. கர்த்தரை பாருங்க, அவரை பாருங்க, அவர் வழி நடத்துதல பாருங்க. அவர் நல்லவர், அவர் கிருபை ஏற்றுக்கொள்ளுது. எந்த பாஸ்டர் நல்லவர் இல்ல, எந்த தீர்க்கதரிசியா சரி, அந்த நேரத்தை தீர்க்கதரிசி சொல்லுவாங்க யாரு? நீங்க பைபிள் எடுத்து நல்லா படிங்க. தாவீது கூட பயங்கரமான ப்ராஃபிட் தெரியுமா உங்களுக்கு? சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஒரு பயங்கரமான கவர்மெண்ட் ஜாப். அவருக்கு என்ன ஜாப்? ராஜா. ஆனா ப்ராஃபிட். ஆனா ஒரு நாள் வராரு பாருங்க, கோலியாத், என்ன பயந்து நிக்கிறீங்க, என்ன பயந்து நிக்கிறீங்க? அப்ப என்ன சொல்றாரு? நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்துல வருகிறாய், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தில் ஒரு இடத்துல வருகிறேன் இன்றைய தினம் கர்த்தருடைய கொடுத்தார். அதே தாவீது சவுலுக்கு பயந்து ஓடுறாரு. ஐயோ ஆண்டவரே, ஒரு நாள் அவன் எனக்கு கொண்டுட்டு ஆண்டவர், நான் செத்துரு ஆண்டவரே. அவ்வளவு பெரிய கோலியாத்தை பார்த்து பயப்படாத தாவீது சவுலை பார்த்து பயந்து ஓடுறாரு. அதான் நம்முடைய நேரங்கள், நம்முடைய சில நேரங்கள்ல டிப்ரெஷன், பிரச்சனைகள் அதிகமா இருக்க நேரத்துல நாம் வாயை அலப்பி, எலியா என்ன பண்ணாரு? மழை வராதுன்னா வராது, ஆனா அங்க ஒரு லேடி அழகா சிங்காரிச்சு மையில போட்டு அவனை புடிச்சிட்டு அவனை கொண்டுறான். ஐயோ ஓராரு ஓராரு ஓராரு. படிச்சு பாருங்க பைபிள்ல. இவர் சொல்றாரு மழை வரல, ஆனா ஓராரு திப்பு 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 ஓராரு, எங்கேயோ போய் ஒழிச்சுக்கிட்டாரு. ஐயோ, அதனால யாரை நம்பாதீங்க, மனுஷனை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. சொல்லுங்க, கர்த்தரை நம்புங்க. அவர் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து தூங்காதவரே, தூங்காதவரே, தூங்காதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாம். ஓ ரமத்ரோக. Hallelujah, hallelujah.
ஆமென் 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 ஹalleluya hallelujah. என்ன பண்றாங்க தெரியுமா? இந்த செவன்த் டே பயங்கரமா வராங்க. நான் கிறிஸ்டியன் இன்ஸ்பிரேஷன் இருந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களாம் எடுத்து தூக்கி அடிச்சிட்டேன். அதுல இருந்து எடுத்து போட்டு அவங்க எல்லாம் நிறைய பிரசங்கெல்லாம் பண்ணுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. எடுத்து என்னால முடிஞ்சது போட்டேன். ஆனா அவங்க போய் கீழே வந்து மடிஞ்சு அவங்க குடும்பம் நாசமாயி ஒண்ணு இல்லாம போயிடுது. நான் பார்த்துட்டேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய சீஷனுக்கு விரோதமாகவும் அவரோட கூட இந்த யோவான் பேதுரு, அதுக்கு பிறகு பவுலோ போஸ் எல்லாரும் அவருக்கு விரோதமாக இருக்கிற சத்தியத்தை அவர் உண்டு பண்ணி மாற்றி பேசி மாற்றி காரியங்களை ஓய்வு நாள் கர்த்தர் மாற்றிட்டாரு. இங்க பாருங்க, எல்லாத்தையும் எல்லா கையெழுத்தை கொலைச்சிட்டாரு, எல்லாத்தையும் மாற்றினார் கர்த்தர். மாற்றினவன உனக்கு எல்லாவற்றையும் சகாயம் செய்த கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவரும் அவர்களோட கூட உட்கார்ந்து சாப்பிட வேண்டாம், கறி சாப்பிட வேண்டாம், விருந்து சாப்பிட வேண்டாம், மீன் சாப்பிட வேண்டாம், வேற என்ன சாப்பிட வேண்டாம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சாப்பிடக்கூடாது? ஜாக்கிரதையா இருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அவர்களோட கலவாதபடி நீங்க காத்துக்கொள்ளும்படி, உங்க பிள்ளைகளை காத்துக்கொள்ளும்படி, உங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்டு எல்லாவற்றையும் நீங்க நேர்த்தியா செய்து முடிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கும்படி கர்த்தர் கேளுங்க. கர்த்தர் அதை கண்டிப்பாக உங்களை நிச்சயமாக செய்து முடிப்பார். அதுல ஒன்றும் நீங்க குறைபட்டு போகாதபடி கர்த்தர் உங்களை நிறைவாக மாற்றி இந்த 2026 எனக்கு தெரியல நான் பேக் அடிக்கல. கதை சொன்னேன் எனக்கு அடிக்கிறான். ஆனால் என்னை வரவா பயவான் என்னை நடத்தும். என்ன சொல்வேன்? தாய் தச்சே மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உள்ளங்கையில் என்னை வரைந்தி உன்னதர் எந்தன் புகலிடமே தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே சோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் sing. பாசமென் மேல் என்னை மறவா இயேசுநாதா. ஹல்லேலூயா. என்ன பண்றாங்க? அவைகள் வருங்காலங்களுக்கு நிழலா இருக்கிறது. ஏன்னா 17ஆம் வசனத்துல அவைகள் வருங்காலத்துக்கு வருகிற காலங்களுக்கு அது நிழலா இருக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்களாம். அவைகள் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஆமென். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல், தலையாகிய இயேசு கிறிஸ்து அந்த அவரை சுற்றி இருக்கிற சபையாகிய அந்த காரியத்தை ஆதரிக்க பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மை.
நான் பாஸ்டர், இவர் இப்பதான், நான் சொல்றேன், உண்மையை சொல்றேன், அவர் ஒருவேளை கஞ்சாச்சிட்டு இருக்கலாம், அவரு பாஸ்டர் சொல்றாரு, அவர் இருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், அவன் மாறி இருக்கலாம். உடனே 10 நாள்லயே ஒரு பைபிளை தூக்கிட்டாராம், ஒரு 11வது நாள்ல பிரசங்கம் பண்றாராம். அப்புறம் மாயமான சிஸ்டர் ஜாம் பண்ணிட்டுமா சிஸ்டர், ஒயிட் போட்டு, மாயமான தாழ்மை உங்க வீட்டுக்குள்ள நுழைய விடாதீங்க. மாயமான தந்திரமான தாழ்மை, தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனைகளிலும் விருப்பமற்று காணாதவைகளாலே துணிவாய் நுழைத்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷனுடைய கற்பனைகளின்படி போதனையின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும், இப்ப பாருங்க, சரீர ஒடுக்கத்து கரெக்டா வருது பாருங்க, என்னது லென்டேஷன் சொல்லி ஒடுக்கத்தையும் ஞானம் என்று பேர் கொண்டிருந்தாலும் அவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒளிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. ஆமென். இன்னைக்கு சரீரத்தை ஒடுக்கிட்டு நான் உபவாசம் இருக்கேன், ஜெபம் பண்றது இல்ல, காலைல எழுந்து பைபிள் வாசிக்கல, எதுவுமே பண்ணல, இன்னைக்கு நான் உபவாசம் பாஸ்டர், நான் உபவாசம் பாஸ்டர், நான் உபவாசம் பாஸ்டர், காலைல சாப்பிட பாஸ்டர், நீ சாப்பிட்டன சாப்பிடல, ரொம்ப பரிசுத்தம். ஃபாஸ்டிங் வேற தெரியுமா, நான் அதை உணர்ந்திருக்கேன். பயங்கர பசிக்கும், கூட யாரும் இருக்க மாட்டாங்க, சேவத்துல தனியா இருப்பேன், கீழே நல்ல ஸ்மெல் அடிக்கும், சாம்பார் ஸ்மெல் அடிக்கும். அப்ப கூட அதை யோசிக்காம சிந்திக்காம பைபிள் எடுத்து படிச்சு வேதத்துல உட்கார்ந்து கர்த்தரை தியானிச்சு அது நீங்க பேசுங்க. மாலை 6 மணி வரைக்கும் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய ரகசியங்களை கர்த்தர் போதிக்கிறதை கேட்கும்படி நம்முடைய மனதை திறந்து ஆண்டு நீங்க பேசுங்க. ஆண்டவரே சொல்லிக் கொடுங்க. ஆண்டவரே எப்படி நான் படிக்க வேண்டும், வேதத்தின் வார்த்தைகளை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. வேத வார்த்தை புரியல, ஞானம் எனக்கு இல்ல, ஞானத்தை எனக்கு தாருமே. வேதத்தை அறிந்து கொண்டு உங்களை பின்பற்ற கிருபை எனக்கு தாருமே. ஆவியானவரே, ஓ ஓ எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உங்க விருப்பம் இல்லாமல் ஆவியானவரே, 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 எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் சித்தப்படி நடந்து செய்யும் ஐயா எங்களுக்குள்ளே. இன்னைக்கு என்ன நாளு? இன்னைக்கு என்ன நாளு? கஞ்சி சாப்பாடு சாப்பிடுற நாள். ஒரு காலத்துல நான் கூட சாப்பிட்டேன். எங்க பெரியப்பா வீட்டுல கஞ்சி தான் கொடுப்பாங்க, கொஞ்சோடு தேங்காய் கொடுப்பாங்க.
அந்த தேங்காவை சாப்பிட்டு அந்த கஞ்சி சாப்பிட எவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஏன்னா அதான் கிடைக்குது இல்ல பசி. அந்த தேங்காவை கடிச்சுக்கிட்டு கஞ்சி சாப்பிடுறது அவ்வளவு டேஸ்ட். துக்கத்து நிறைந்தவர்களாக இருக்கிறோம். சாத்தான சிரிப்பான், நீ முட்டாள, என்ன தோக்கடிச்சுனாலு நீ கஞ்சி சாப்பிட்டுட்டு இருக்க, கர்த்தர் உனக்கு வெற்றியை கொடுத்தாரு. யார் சொல்ல? சாத்த சொல்ல, ஏ முட்டாளே, ஏ முட்டாளே, முட்டாள் பிள்ளையே கேளு, நீ பிரியாணி சாப்பிடணும் இன்னைக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இன்னைக்கு சந்தோஷமா இருக்க வேண்டிய கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் ஜெயமாய் கொடுத்தார். ஊழிக்காரங்கெல்லாம் நிறைய பேர் வேஷம் போடுறாங்க, இப்படின்றாங்க அப்படின்றாங்க அப்படின்றாங்க இப்படின்றாங்க அப்படின்றாங்க. இங்க பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருப்பார்கள். நம்ம கர்த்தர் ஒரு அதிகாரம், ஒரு அப்போஸ்தலர் கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். அது அதிகாரத்தின் வல்லமை. ஒருவேளை ஒருத்தங்க இருக்காங்கன்னா இப்படி பிடிச்சி, நல்லா கேளுங்க, இப்படி பிடிச்சி, இப்படி கைய வச்சு இப்படி பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா உங்க ஆவி அப்படியே ஆடும். எதாடும்? உங்க ஆவி ஆடும். செஞ்சு காமிக்கிட்டா அதிகாரம், உங்க ஆவி அப்படி ஆடும். இவங்க என்ன பண்றாங்க? இதை வச்சுட்டு பிலிம் காமிக்கிறாங்க, பிலிம் காமிக்கிறாங்க. ஆனா வேண்டாம். கர்த்தர் எது கொடுத்திருக்காரு? பிசாசை முறியடிக்கவும் பிசாசின் தந்திரங்களை அழிக்கவும் கர்த்தர் எனக்கு வரங்களை கொடுத்திருக்காரு. காலை வச்சு ஏய் தூக்கு போடு, எப்படி போடு, அப்படி போடு, பெரட்டுறாங்க. பலார் பலார் கூப்பை கொடுத்துட்டு வரலாமான் இருக்கு. பலாரும் கொடுத்துடணும். என்ன பண்ற நீ? வேடிக்கை பண்றியா? இந்த மேஜிக் வேலை பண்றியா? இதுக்காக கர்த்தர் உனக்கு வரங்களை கொடுத்தாரு, இதுக்காக வரங்களை கொடுத்தாரு. சும்மா வேடிக்கை காமிக்கிறதுக்கு இப்படின்ற அப்படின்ற. நீ யாரு? நீ பெரிய ஆளு, நீ ஒண்ணு இல்ல, ஜீரோன்றது நீ தெரிஞ்சுக்கோ. கர்த்தர் மாத்திரம் கூட இல்லைன்னா, ஆனா கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளதா இருக்கிறதுனால இன்னும் கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சும்மா இந்த மாதிரி ஏமாற்றிட்டு, ஏமாற்றல கர்த்தருடைய வல்லமை வச்சு நீ என்ன பண்ற? சீன் காமிக்கிற. இதெல்லாம் ரொம்ப தப்பு பிரதர். வெரி ராங் பிரதர், தப்பு பிரதர், அப்படி பண்ணக்கூடாது. ராங் பாஸ்டர், தப்பு பாஸ்டர். கர்த்தர் கொடுத்த வரங்களை வீணடிக்காதீங்க. நீங்க உங்களுடைய பெருமைக்காக காமிக்காதீங்க. வேண்டாம். ராங் பிரதர், ராங், தப்பு. தப்பானவைகளை செய்யாதீங்க. எந்த போதகர் அப்படி பண்ணாலும் நிரப்பி தள்ளி விடுற பாஸ்டர் கூட்டு வந்து ஒரே தள்ளி விட்டா, தலையை பிடிச்சி தள்ளி விட்டா கழுத்துல உடஞ்சி போய் கீழே வந்துடுவீங்க. கேட்ட அனாயிண்டிங் இவருக்கு அவங்க உள்ளலையா, ஆனா இவர் தள்ளி விடுறாராம். தள்ளி வந்து கீழே வந்து என்ன நினைச்சு தெரியாது. எழுந்து எழுந்து எழுது சொல் சொல் சொல்லு. அவன் நினைச்சு பயத்துல திருப்பி தள்ளி விட்டார். என்ன பண்றது? ராங் பிரதர், வேண்டாம். தப்புக்கு மேல தப்பு பண்ணாதீங்க. நிறைய பாஸ்டங்க ஒருவேளை பார்த்துட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1000 பேர் பாக்குறாங்க. நான் பார்ப்பேன், 1000 people கிட்டத்தட்ட பார்ப்பாங்க. ராங் பிரதர், தப்பு பண்ணாதீங்க. கர்த்தர் கொடுத்த வரத்தை ராங்கா பயன்படுத்தாதீங்க. உங்க மகிமைக்காக இல்ல, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக கர்த்தர் செய்த காரியங்களை கர்த்தருடைய கொடுத்திருக்கிறத நீங்க ராங்கா பயன்படுத்தாதீர்கள். ஹல்லேலூயா. இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு நான் சொல்றேன், தப்பான காரியங்களுக்கு பயன்படுத்த உன்னுடைய மேன்மை ஒன்றுமில்லை. நீ ஊழியக்காரனா இருந்தாலும், பெரிய நடிகனா இருந்தாலும், யாரா இருந்தாலும், நீ புதைக்கப்பட்ட பிறகு உன்னை கிட்ட புழு வராதா? சொல்லுங்க, உங்ககிட்ட புழு வராதா? எல்லாருக்கிட்டையும் புழு வரும். ஹல்லேலூயா. எல்லாருக்கிட்டையும் புழு வரும். நான் ஆண்டுகிட்ட சண்டை போட்டேன். என்னன்னா, தினகரனுடைய சாவுக்கு நான் போகும்போது அவர் காதுல இருந்து ரத்தம் வரும்போது ஆண்டு, என்ன ஆண்டவர், ஏன் ஆண்டவர் அவர் காதுல ரத்தம் வர 4 பேர் பாக்குற மாதிரி நீங்க வைக்கிறீங்க, ஏன் ஆண்டவர், தப்பு இல்லையா அப்படின்னு ஆண்டவருக்கே தப்புன்னு சொல்றேன் நாங்க. தினகரன் எனக்கு மனசு கஷ்டமாச்சு. எவ்வளவு பேர் ரட்சிப்பு நடத்தினா ஒரு தெய்வ மனுஷன், அவர் காதுல இருந்து ரத்தம் வருது, எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் பார்த்தாங்க, என்ன நினைப்பாங்க? ஆண்டவரே நம்ம குறிச்சு என்ன சொல்லுவாங்க, புலி கரைச்சி குறிச்சு என்ன சொல்லுவாங்க? அப்போ அவரும் மனுஷன்தான்.
கர்த்தர் அவர் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் அவரை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. மரித்து எடுத்த பிறகு வெறும் சரீரம் தான். ரத்தம் வந்தானா ரத்தம் வரலனா அங்க போய் பச்சோன்னா புழு வரதா செய்யும். கரெக்டா? கரெக்டா தப்பா? எல்லாருக்கும் அதேதான். அதனால யாருமே தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்கள். மேன்மை பாராட்டுவதற்கு என்னிடத்திலும் ஒன்றுமில்லை, மேகினிடத்துல ஒன்றுமில்லை, நம்ம யாரிடத்துல ஒன்று இல்லை. அவர் மாத்திரம்தான் மேன்மை பாராட்ட எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஹல்லேலூயா. என் உயிரான இயேசு, முந்திலாம் நான் ஒரு காரியம் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா இப்படி பண்ணுவேன். எதுக்குன்னா உங்க வயிற்றுல இருந்து வெளியே வர்றதுக்கு. அது தப்பு கிடையாது. இப்படி நான் பண்ணும்போது கர்த்தருடைய வல்லமை அப்படி போய் வயிற்றுல எந்த இடத்துல மூலையில எங்க மாட்டிட்டு இருக்கோ அது மாட்டினது வாய் வெளியே வந்து கீழே விழும். அது ஏன் தப்பு இல்லைன்னா உங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் இந்த இடத்துல இப்ப கிட்ட வர வேண்டாம், இங்க இருந்துட்டே இப்படின்னா இப்படி நான் பண்ணும்போது உங்க வயிற்றுல கொஞ்சம் பேருக்கு ஆடும். நல்லா பாருங்க. சில பேருக்கு ஆடும். சம்திங் சேக்கிங். நல்லா பாருங்க. வயிற்றுக்குள்ள ஆடும். எஸ். ஏன் தெரியுமா? வயிற்றுக்குள்ள ஏதோ இருக்கு. சம்திங் இஸ் தேர். சொன்னால அவுட் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்னா வெளியே வந்து விடும். அதான் நீங்க விக்கிற அதெல்லாம் சாப்பிட்டது. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் எண்ணிக்குதையா, உலகமெல்லாம் என் ஏசையா என் ஏசையா உம்மன்பை ருசிக்கையிலே என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். நான் எதிர்பார்க்கும் நன்மைகளை ஒவ்வொன்றாய் நீ எனக்கு செய்வீர். நான் எதிர்பார்க்கும் நன்மைகளை ஒவ்வொன்றாக நீ எனக்கு செய்வீர். ராஜா, நீர் என்னை ஒருபோதும் மறக்க மாட்டீர், அதை நான் அறிந்திருக்கிறேன். ராஜா, நீர் என்னை ஒரு நாளும் மறக்க மாட்டீரே, உங்களை நான் அறிந்திருக்கிறேன். இந்த வருஷம் நீ சொன்ன வாக்கு தத்தங்கள், எனக்கு நீங்க சொன்ன வார்த்தைகளை நான் விசுவாசிப்பேன். நான் அறிந்திருக்கிறேன், என் இருதயத்தில் நீ எழுதினேன். செய்து என்னை சந்தோஷமாக்குவேன். ஒன்றுக்கும் உதவாத என்னை கண்டு விரல்களால் என்னை அழைத்து சொல்லுங்க. ஒன்றுக்கும் உதவாத என்னை கண்டு விரல்களாலே என்னை அழைத்து
உம்மோட சாய்த்து கொண்டு நீங்க சொன்னீங்க எனக்கு நீ வேண்டும் என்றீரே. உம்மோடு சாய்த்து கொண்டு நீர் சொன்னீரே எனக்கு நீர் வேண்டும் என்றீரே. அடியே நான் உம்மை நோக்கி பார்த்து மகிழ்கின்றேன். நீ சொன்னதை நான் செய்ய காத்திருக்கிறேன். இது நடந்தாலுமே என்ன வந்தாலுமே உங்க சித்தத்தின்படி நான் செய்திட அபிஷேகம் என் மேல் வையும். அபிஷேகத்தால் நுகம் முறியும் கட்டுகளும் அருந்து போகும். அபிஷேகத்தால் நுகம் முறியும் கட்டுகளும் அருந்து போகும். சித்தம் செய்திட நீர் என் முகத்தை முறித்து உம்மிடம் சேர்த்து கொள்ளும். சித்தம் செய்திட என் கட்டுகளை அறுத்து உம்மிடம் சேர்த்து கொள்ளும். உங்க சித்தம் நான் செய்து வந்திட நீர் மறுபடியும் என் மேலே நீ தங்க வேண்டுமே. உங்களோடே நானே நடந்து செல்லுகின்ற நேரம் உம்மை சுமந்து நான் கொண்டு செல்லுவேன். எத்தனையோ முறை என்னை சுமந்தது போல் வசனத்தை சுமக்கும் போது உம்மை நான் சுமக்கின்றேனே. வசனத்தை சுமந்து போகும் போது உம்மையே நான் சுமக்கின்றேனே. தாழ்விலிருந்து என்னை உயர்த்தி சுமந்து தூக்கி நடத்தி கொண்டு வந்தீர். உயிரான 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 இயேசு என் உயிரான நான் உம்மில் மகிழ நீர் என்னில் மகிழ உம் ஆவியை என் மேல் வைத்தீர். சொல்லுங்க. நான் உம்மில் மகிழ நீர் என்னில் மகிழ உம் ஆவியை என் மேல் வைத்தீர். உம் சித்தம் செய்தீர நித்தம் உம் கிருபைகளை என் மேல் இன்னும் வைத்தருளோம். உம் சித்தம் செய்தீர நீர் உம் கிருபைகளை என் மேல் இன்னும் வைத்தருளோம். நீ அறியாத தேசத்துக்கு உன்னை கொண்டு சென்று உன் வாயை நான் திறக்க செய்து உன்னில் நான் பேசி என் ஜனங்களை விடுவித்து என் ஜனங்களின் சந்தோஷத்தை கர்த்தர் பார்த்து மகிழுவார். உன்னை பிரோஜனப்படுத்தினேன் என்பாரே. எத்தனை இன்பம் கர்த்தரை நான் மகிழ்ச்சியாக்கும் போது எவ்வளவு இன்பம். எத்தனை இன்பம் கர்த்தரை நான் மகிழ்ச்சியாக்கும் போது எத்தனை இன்பம். சிறிய வயது முதல்
என் முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்க வைத்தீர். சிறிய வயது முதல் என் முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்க வைத்தீரே. என் உயிரான 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 இயேசு. Come on, sing unto the Lord. உயிரான இயேசுவே, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இதுதான் ஆராதனை. அநேகருக்கு இது புரியவும் புரியாது, தெரியவும் தெரியாது. இதுதானே ஆராதனை. அநேகருக்கு புரியவும் புரியாது, தெரியவும் தெரியாது. கர்த்தாவே, உங்க பிரசன்னத்தில் இருக்கும் போது வெயில் எனக்கு தெரியல. சொல்லுங்க. கர்த்தாவே, உங்க பிரசன்னத்தில் நான் இருக்கும் போது வெயில் எனக்கு தெரியவில்லை. Oh, hallelujah. என் உயிரோடு கலந்து பலிபீடத்தில் என்னை பரடு. இந்த நாள்ல நீங்க எனக்கு வெற்றி கொடுத்தீங்க. மரணத்துக்கு அதிபதியா இருக்கிற சாத்தானை உடைய மரணத்தினால் அழித்தீர். மரணத்துக்கு அதிகாரியான சாத்தானை அவருடைய மரணத்தினால் அழித்து நமக்கு ஜெயத்தை கொடுத்த ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்துக்கு எத்தனை கோடி ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எத்தனை கோடி? கோடி கோடி நன்றி. ரெடியா? சொல்லுங்க, சொல்லுங்க. Sing. கல்வாரே
கல்வாரே நம்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும். Amen. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நம்மை விடுவித்தார்.